இப்போதைக்கு ஏஷியா மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ ஆகி தான் ட்ரேட் வருது. இன்னைக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபெட் மீட்டிங்கோட ரிசல்ட் வரப்போகுது. அந்த மீட்டிங் முடிவில் 25 பேசிஸ் பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே இந்தியாவோட RBI 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க இல்லைங்களா? அதை தொடர்ந்து ஃபெட்டும் 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்தது என்ன? 50 பேசிஸ் பாயிண்ட். அப்போ இந்த தடவை 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறது உறுதியாக தெரியுது. இருந்தாலும் ஃபெட் ரேட் கட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ஹை வாலட்டைலாக மாறிடும். ஷடாவ் 0.5% ஃபாலோ ஆயிருக்கு. ஜப்பான் மாட்டானிக்கு 0.1% ஃபாலோ ஆயிருக்கு. சைனா மாடான் ஹேங்ஸிங் 0.3% ஃபாலோ ஆயிருக்கு. எச்எஸ் நிஃப்டி 0.1% பாசிட்டிவாக இருக்கு. எச்எஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேஷனாக தெரியுது. இன்னைக்கு நைட் ஃபெட் மீட்டிங் முடிவில் ரேட் கட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் எல்லாம் ஹியூஜ் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் இன்னைக்கு ஹை வாலட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால எம்எஸ் எஸ்டி எல்லாம் ஃபுல் கன்வென்ஷனாக என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளி ஆஃபர் இன்னையோட முடிய போகுது. இதுக்கான டீட்டெயிலுக்கு 9894088595 இதுக்கு எம்எஸ்என் மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணிடுறேன்.